ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தசாநாதனை மிஞ்சும் புத்திநாதர்கள். இதுதான் தலைப்பு. பொதுவாக நமது ஜாதகம் என்பது தசாபுத்திகளின் அடிப்படையில் கோர்க்கப்பட்டது. நம்ம ஏதோ ஒரு லக்னத்தில் பிறப்போம், ஒரு ராசியில் பிறப்போம். அந்த ராசியின் அடிப்படையில் ஒரு ஜென்ம நட்சத்திரம் என்பது ஒன்று உருவாகும். எல்லா ராசிகளுமே மூன்று நட்சத்திரங்களின் அடிப்படையில் தான் இயங்கும். 9 கிரகங்களே மீண்டும் மீண்டும் 12 வீடுகளிலும் நட்சத்திரநாதர்களாக பரிணமிப்பார்கள். நமக்கு ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்கும். அந்த ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் பிறந்தது முதல் தசைகள் ஆரம்பமாகும். தசாநாதன் எப்பவுமே வலிமையானவர். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு உதாரணமாக, ஒரு குழந்தை மேச லக்னம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ மேச லக்னம் என்பது அவருடைய லக்னமாகவும், லக்னாதிபதி செவ்வாயாகவும், மிதுன ராசி என்பது அவரது ராசியாகவும், ராசி அதிபதி புதனாகவும் செயல்படும். இதில் திருவாதிரை நட்சத்திரம் என்பது அவருடைய ஜென்ம நட்சத்திரம் ஆகும். அப்போ அந்த ஜென்ம நட்சத்திரத்தின் அதிபதியான ராகு அவருடைய தசையில் தான் அந்த குழந்தை பிறக்கும். ராகு திசையிலிருந்து அந்த குழந்தையின் ஜன்ம காலம் ஆரம்பமாகும். இதில் ராகு திசை டோட்டலாக 18 வருஷம்னா அந்த குழந்தை பிறந்த நேரத்திற்கு அந்த கழிந்த தசையின் அடிப்படை போக கர்ப்பச்சல் நீக்கி மீதி இருக்கிற தசை அடிப்படையிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ராகு திசை 1வது திசையாகவும், குரு திசை 2வது திசையாகவும், அந்த தசை வரிசைகளின் அடிப்படையில் 3வதா சனி மகா திசை, 4வதா புதன் மகா திசை, இப்படி தான் வரும். இதில் தசாநாதர்களே எப்போதும் ஆணையிடும் அதிகாரம் உள்ளவர்கள். லக்னாதிபதி என்பவர் தசாநாதர்களை தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு செயல்படுத்தக்கூடிய தன்மையுள்ளவர்கள். ஸோ லக்னம்ங்கிறது முதல் கமாண்டிங் பொசிஷன், தசாநாதர்கள்ங்கிறது 2வது கமாண்டிங் பொசிஷன், புத்திநாதர்கள்ங்கிறது 3வது நிலையில் இருக்கக்கூடியவர். ஆனால் சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் தசாநாதர்களை மிஞ்சி புத்திநாதர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இது எந்த மாதிரியான நிலைவில் நிகழும் அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி ஆஃப் புத்திநாதர்களில் யாராவது வக்ரமாக இருந்தாங்கன்னா, புத்திநாதர்கள் வக்ரமாக இருந்தாங்கன்னா கூடுமான வரைக்கும் தசாநாதன் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அது ஒரு தனி கதை. பட் குறிப்பாக தசாநாதர்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள். இப்போ ஒரு உதாரணம், ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், இவங்களுக்கு குரு மகாதிசை நடக்கிறது. சிம்ம லக்ன ஜாதகம் குரு மகாதிசை நடக்கிறது. செவ்வாய் மகரத்தில் உச்சமாகவும் இருக்கார், வக்கரமாகவும் இருக்கார். உச்சமாகவும் இருக்கார், வக்கரமாகவும் இருக்கார். இப்போ இந்த குரு பகவான் சிம்மத்திலேயே திக்பலம் பெற்ற நிலையில் இருக்கார். சிம்மத்திலேயே 5 குடையவர் 8 குடையவரான குரு திக்பலம் பெற்ற நிலையில் இருக்கார். நல்ல அதிக நட்பு வீடு. இங்கே 4 9 குடைய செவ்வாய் உச்ச வக்கரமாக இருக்கு. இப்போ செவ்வாய் திசையில் குரு புத்தி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பலன் சொன்னாலும், இந்த செவ்வாயானவர் தசாநாதனை மிஞ்சிக்கிட்டு செயல்படுவார். தசாநாதனை மிஞ்சிக்கிட்டு செயல்படுவார். அவர் சொல்கிறத ஆர்டரை கேட்கணுங்கிற அவசியம் இல்லாத நிலையில் இந்த 4ஆம் இடம் 9ஆம் இடம் ரீதியான பலன்களை ஒன்று தன்னிஷ்டத்துக்கு ரொம்ப கூடுதலாக செய்வார், இல்லைன்னா செய்யாமலே விட்டுடுற வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி வக்ரம் பெற்ற புத்திநாதர்கள் சரியாக செயல்படுவார்கள் என்று அனுமானிக்க இயலாது. இது முதல் விதி. 2வது ஒரு விதி இருக்கு. ஒரு லக்னத்துக்கு தசாநாதன் என்பவன் பலகீனமாக இருக்கிறான். தசாநாதன் ஒரு பெரிய பவர்லேயே இல்லாத நிலையில் இருப்பான்னு வச்சுக்குவோம். இது ஒரு உதாரணத்தில் பார்க்கலாம். ஒரு மீன லக்ன ஜாதகம். இந்த மீன லக்ன ஜாதகருக்கு புதன் மகாதசை நடக்கிறது. புதன் லக்னத்திலேயே நீச்சம் பட் திக்பலம். ஆனால் அவர் முதல்ல நீச்சம். இந்த நீச்சநாதராக இவர் இருக்க இந்த புதன் திசையில் குரு புத்தி வருகிறது. குரு பகவான் வலுவான நிலையில் தனுசில் ஆட்சி பெறார். 2 விதத்தில் புதனுக்கு நீச்ச பங்கம் கிடைச்சதுனாலும் கூட, உதாரணமாக லக்னத்தில் இருக்கும்போது திக்பலன் கிடைக்குதுங்கிறது ஒரு மாதிரி, வீடு கொடுத்த குரு ஆட்சியாக இருக்கிறதுனால திக்பலம் அவர் நீச்ச பங்கம் கிடைச்சிருதுங்கிறது இன்னொரு மாதிரி இருந்தாலும், புதன் நீச்சம்தான். இங்கே தசாநாதனான புதனை விட குரு புத்திநாதனாக வலுவோடு இருக்க, மேலும் அவர் லக்னாதிபதியாகவும் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக தசாநாதனை மிஞ்சி ஜாதகருக்கு செயல்படுவார். புரியுதுங்களா? அப்போ தசாநாதனை புத்திநாதன் எப்போயெல்லாம் மிஞ்சுவார்? 2 விதிகளில் மிஞ்சுவார். முதல் விதி, அவர் வக்கரகதியில் இருந்தார்னா, உங்கள் தசாநாதனுக்கு நடக்க போகிற புத்திநாதர்கள் வக்கரகதியில் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே
அவங்க வந்து தசாநாதன் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. வக்ர கிரகங்கள் பொதுவாகவே யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. ராகு கேது தான் நேரடி வக்ர கிரகங்கள். இவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எல்லாரையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விரும்பும் கிரகங்கள் தான் ராகுவும் கேது. இதே மாதிரி தான் ஆல்ரெடி வக்ரமாக இருக்கக்கூடிய கிரகங்களும் மற்றவர்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கும் தன்மையை இழப்பார்கள். புரியுதுங்களா? மற்றவர்கள் சொல் பேச்சை கேட்டு அதுபடி தான் நடக்கணுங்கிறது இல்லை. ஆனால் மோஸ்ட்லி ஆஃப் தசாநாதர்கள் புத்திநாதர்களை வேலை வாங்குவார்கள். இந்த திசைக்குண்டான வேலைகளை, இந்த தசைக்குண்டான நல்ல அல்லது தீய பலன்களை செய்வதற்கு புத்திநாதர்கள்ட்ட தான் ஆணையிடுவாங்க. லக்னாதிபதி இஸ் ஆஃப் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரோலர்னா அதுக்கு அடுத்தது தசாநாதன். சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியவே மிஞ்சுற அளவுக்கு தசாநாதன் பவர்ஃபுல்லாக செயல்படுவார். அது அவருடைய வலிமையை பொறுத்தது. வலிமை குறைந்த நிலையில் தசாநாதர்கள் இருக்கும்போது வலுவான புத்திநாதர்கள் நிச்சயம் தசாநாதனை மிஞ்சி செயல்படும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. இப்போ சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா ராஜயோக திசைங்கிறது ஒன்று நடந்துட்டு இருக்கும். ஒரு வீட்டிற்கு, ஒரு லக்னத்திற்கு ராஜயோக திசைன்னு ஒன்று நடந்துட்டு இருக்கும். அதில் ஒரு பர்டிகுலர் புத்தி நடக்கிற ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா படாதபடு பருவார் ஜாதகர். ராஜயோக திசை தான் அப்படின்னு சொல்லிய நிலையிலும் கூட அந்த புத்திநாதன் தன்னிச்சையாக செயல்படும் தன்மையில் இருக்கிற இந்த 2 விதிகளில் ஒன்று வக்ரகதியில் இருக்கிறது, இல்லது வந்து இவர் வலுவாக இருக்கிறது, தசாநாதனோட பவர்ஃபுல்லாக இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா ராஜயோக திசை கூட பெருசாக வேலை செய்யாமல் அந்த புத்தியில் ரொம்ப படாதபாடு கஷ்டத்தை கொடுத்து விடும் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தான் மிக மோசமான அவயோக திசைன்னு ஒரு தசையை முடிவு பண்ணியிருப்போம். அந்த திசையில் பர்டிகுலராக சில புத்திகள் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஜாதகருக்கு. அது திருமணம் நடக்கும், வீடு கட்டுவாங்க, கார் வாங்குவாங்க. அந்த ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 2.5 வருஷம் ரொம்ப நல்லா இருந்தோம் அப்படிங்கிறது மாதிரியான ஃபீல் ஆகும் விதிகளும் உண்டாகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரிஷப லக்ன ஜாதகம், இவங்களுக்கு குரு வந்து ஒரு அவயோகி, குரு பகவான் அவயோக கிரகம் தான். இவர் பெருசாக நல்லது பண்ணிட முடியாதுங்கிற நிலை இயற்கையிலே இருக்கும். இந்த ஜாதகருக்கு புதன் வந்து ஒரு யோகி, 2-5 குடையவர். 2-5 குடைய இந்த புதன் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார். 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார். இந்த ஜாதகருக்கு குரு மகாதிசை நடக்கிறது. குரு வந்து நீச்சம் மகரத்தில், குரு நீச்சம். 8-11 கூடிய குரு ரிஷபலக்கணும் நீச்சம். ஆனால் புத்திநாதனான புதன் வந்து 2-5 கூடையவராகி உச்ச வலிமையோடு இருக்கும்போது இங்கே அந்த மோசமான தசையையும் மீறி இந்த புதன் புத்தி நடக்கும் காலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜாதகர் நல்லா இருப்பார். இங்கே தான் தசாநாதன் புத்திநாதனை மீறும் வலிமை அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ வக்ரகதியில் இருக்கும்போதும் ஒரு தசாநாதனை புத்திநாதன் மீறி செயல்படுவாருங்கிறது ஒரு விதி இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தசாநாதனை காட்டிலும் புத்திநாதன் வலுவான நிலையில் இருக்கும்போதும் அந்த தசாநாதனையும் மீறி புத்திநாதர்கள் ஜாதகர்களுக்கு நன்மைகள் தர கடமைப்பட்டவர்களாகவோ அல்லது தீமைகள் தர கடமைப்பட்டவர்களாகவோ தங்களின் ஆதிபத்திய விசேஷப்படி ஜாதகரை ஆட்டிவித்து விடும் தன்மைகள் உண்டாகும். திடீர்னு நல்லா போய்கிட்டு இருக்கிற ஒரு சிலர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மிக மோசமான விளைவுகளை சந்திக்கிறது வரும். அதே மாதிரி ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிறவங்களுடைய லைஃப்பில் திடீர்னு ஒரு 3 வருஷம் 2 வருஷம் பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு சோலைவனம் மாதிரியான ஒரு குளிர்ச்சியான சீதோஷனம், நல்ல ஒரு மனோநிலை, பொருளாதாரம் வந்து ஒரு ஃப்ளோவாக இருக்கிறது, திடீர்னு நல்ல வேலை கிடைக்கிறது, டக்குன்னு ஒரு பதவி கிடைக்கிறது, அந்த மாதிரியான யோகமான காலங்களும் கடந்து செல்லும். அதெல்லாம் இந்த புத்திநாதர்கள் பண்ணக்கூடிய சூட்சுமங்கள் தான். புரியுதுங்களா? தசாநாதனை எப்போதும் புத்திநாதன் மிஞ்ச முடியாதுங்கிறது தான் பொது விதி. ஆனால் அதற்கான விதிவிலக்கு வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு புத்திநாதன் மற்றும் தசாநாதனை விட வலிமையான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு புத்திநாதன் நிச்சயமாக தசாநாதனை மிஞ்சியும் சில நிலைகளில் செயல்படுவார் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.